யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு நிகழ்வுக்கே இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவாகி இருக்கே. இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இவ்வளவு காசு செலவாகுதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அரசாங்கம் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸோ இதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல், தமிழர்கள் மட்டும் இந்த மெயில் போடலையா, சிங்களவர்கள் கூட இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தான் மெயிலை வந்து போட்டிருக்காங்க. சிங்களவர்கள் ஏன் அவர் மேல வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா ஆட்சியில இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தையே ஒரு போராட்டத்தை நடத்தி வெளியில தள்ள தெரிஞ்ச மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாவது பண்ணாலும் அதுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி வாக்களிச்சு அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த மாதிரி மாநாடுகளை நடத்தி இனவாதத்தை பரப்பி, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் நலனுக்காக ஒன்றிணையல, அவங்க சில குற்றங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாமே. நாங்க வந்து இதை பொலிட்டிக்கல் வியூவா கொண்டு வரவே இல்லை, இது எங்களுடைய கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. ஆனால் இதில் ஃபுல்லாகவே அரசியல் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக தான் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு அதாவது கசப்ப தேரர் அந்த விளக்கமறி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுது. என்ன ஒரு இவங்களோட வாக்குறுதிகள் படி பார்த்தா என்ன ஒரு 50 லட்சம் 50 லட்சம் லட்சக்கணக்கில் தான் எப்படி செலவாகிருக்கு. ஆனா உண்மையான செலவு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைக்குமே நீங்க அந்த மேடையில ஏறி பேசினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப கேடி லால்காந்த் சொல்லியிருக்க கருத்து 100% கரெக்ட் அப்படின்னு தான் தோணும். வணக்கம் கடுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட் இன்னைக்கு என்ன சொல்றது, போனே ஓபன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000க்கு மேல மெயில்ஸ் வந்திருக்கு. நேத்து நான் சொன்னேன்ல ஒரு சம்பவம் ஒண்ணு, ஸோ அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா மெயில் மேல மெயில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் சொல்லும் போதே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாமல் ராஜபக்ஷ வந்து அண்மையில லண்டன்ல வந்து உரையாற்ற இருந்தார் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சில எதிர்ப்புகள் வந்ததால அந்த உரை வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ அதுக்கு இப்ப என்ன ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த உரை ஆற்றக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு 2000க்கும் மேற்பட்ட இமெயில் வந்து வந்திருக்கான். சோ இதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல், தமிழர்கள் மட்டும் இந்த மெயில் போடலையா, சிங்களவர்கள் கூட இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தான் மெயிலை வந்து போட்டிருக்காங்க. அதாவது இப்போ இன்றைய நாள்ல நாமல் ராஜபக்ஷவோட இந்த உரை ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் நாட்டிலையா இருக்கட்டும், சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நியூஸ் சேனல்ஸ்ல கூட இந்த விடயம் தான் வந்து இப்போ நிறைய பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னது நாமளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே, நாமளுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போட்டு வந்து நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான செய்திகள் வரிசையில தான் நீங்க சொன்ன மாதிரி 2000 மெயில்ஸ் வந்து இல்லை அவர் உரையாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு சிங்கள மக்கள் உட்பட அவருக்கு எதிராக மெயில் பண்ணியிருக்கதா வந்து தகவல் வெளியாகி. ஆமா, இதே பாத்தீங்கன்னா 2000ன்னு நாங்க சொல்றோம், சம்டைம்ஸ் அதுக்கு மேல கூட மெயில் வந்திருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி 2000 மெயில் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சிங்களவர்கள் ஏன் அவர் மேல வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டை வந்து வங்குரோத்தடைய வச்சார் இல்லையா. சோ இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அவங்க ஆட்சியில இருக்கும்போது தான் அருகலை நடந்துச்சு. சோ அதனால நாடு வந்து வங்குரோத்தடைஞ்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்களாம், யுத்தம் என்ற பேர்ல மக்களை ஏமாத்தினதுக்காகவும் இவர் வந்து இங்க வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சில மெயில்ஸும் கிடைச்சிருக்கதா தகவல்கள் வந்திருக்கு. இதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு வர்றாங்க, எங்களுடைய இலங்கை அரசியல்வாதிகள் எல்லாருமே. அந்த வகையில அரசாங்கத்துல இருந்து ஒரு பதில் இதுக்கு வரணும்ல. அப்போ அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாயக்கார இதுக்கு வந்து ஒரு பதில் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நல்ல வேலை, இப்படிதான் நடக்கணும், உங்களுக்கெல்லாம் இப்படி நடந்து போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாமல் ராஜபக்ஷவாக இருக்கட்டும், ராஜபக்ஷ குடும்பமாக இருக்கட்டும், ஆரம்பத்துல அந்த காலப்பகுதியில அவங்களுடைய ஆட்சி காலப்பகுதியில என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கான விளைவுகளை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது சரியான வேலை தான், உங்களுக்கு இப்படி நடந்து போதாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து, அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு கருத்து வந்து ஹர்ஷன் நாயக்கார சொல்லியிருக்காரு. இப்போ சர்வதேசத்துக்கு தெரியும் ராஜபக்ஷனா யாரு, நாமல் ராஜபக்ஷனா யாரு, இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சர்வதேசத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் உங்களுக்கு வந்து லண்டன்லேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமாவது நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா இருந்தா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஹர்ஷன் நாயக்கர் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான். நாங்கள் நேற்று பேசின மாதிரி அவங்களோட ஆட்சியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து உலகளாவிய ரீதியில் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலேயும் மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்களா இருந்தா கட்டாயம் அது அவங்களுடைய ஒரு முட்டாள்தனம் தான். அதே மாதிரி அந்த நீதி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்ப ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, அப்ப அவங்க செஞ்சிருக்காங்க, நீங்க பண்ணது உங்களுக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கு. நீங்க பதிலடி நீங்க கவலைப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே இல்ல, உங்களுக்கு நீங்க பண்ணதுக்கான பதிலடி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலிசப்ரி கூட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. பட் வந்து இவர் அப்படி சொல்லல, வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் வந்து இந்த விவாத மேடையில இருக்கு இல்லையா, ஸோ அந்த லண்டன்ல போய் நானும் பேசியிருக்கேன், ஸோ எனக்கு இதை பத்தி தெரியும். அப்படி வந்து ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நாமல் ராஜபக்சேக்கு இந்த வாய்ப்பு வந்து ஒரு திட்டமிட்ட குழுக்கள் செய்கிற சதியால தான் இது வந்து நிராகரிக்கப்பட்டது. ஸோ இது வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து நாட்டுக்கு தேவை, அப்போதான் எங்களுடைய கருத்துக்களை வந்து சுதந்திரமாக வெளியில் வைக்க முடியும், வேறுபாடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து விவாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன வேறுபாடு இருக்கு, இவர் வந்து போய் எதுவுமே புதுசாக பேச போகிறது கிடையாது. இங்கே பேசுகிற மாதிரியே அங்கேயும் போய் யுத்தத்தை நாங்கள் நிறைவு செய்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்ப அரசியலை பற்றி தான் அங்கேயும் போய் கதைக்க போகிறாரு. புதுசாக எதுவுமே நாமல் கிட்ட எதுவுமே நம்ம கேட்கறதுக்கு இல்லை, அரசாங்கத்தை ஏச போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு வகையில் இது இவர் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் திட்டமிட்டு நடந்திருந்தாலுமே கூட சரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இப்போ முன்வைக்கப்பட்டு தான் வருது. அதே மாதிரி தான் இப்போ நாமல் அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை வந்து சில பேர் ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் வந்து எதிர்த்தும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே இல்லை, நார்மலா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நாங்கள் அப்படியே கன்வே பண்றோம் இல்லையா. ஆமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய இதான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அது பார்க்கவே ஒரு சில விஷயங்கள் சிரிப்பா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் யோசிக்கக்கூடிய மாதிரியான மீம்ஸ் அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு மீம் நான் பார்த்தேன், என்ன அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு போட்ட ஒரு பில்டிங், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இந்த 2 யூனிவர்சிட்டிஸையும் காமிச்சு அங்கே வந்து லண்டன் போலீஸில் இருக்கக்கூடியவங்க 2 பேர் இருக்காங்க, மக்களோட போராட்டம் நடக்குது, மீடியாவில் இருக்கவங்க இருக்காங்க, சுற்றி வர இருக்காங்க. நாமல் ராஜபக்ஷ கையில் ஒரு போர்டோட ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து முத்திரை குத்திருக்க மாதிரியான ஒரு போஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு போர்டு மாதிரி இருக்குது. அதில் ஒரு விஷயம் மென்ஷன் ஆகியிருக்கு, என்ன அப்படின்னா, அதான் அதில் ஹைலைட்டே அந்த மீமில், வார் கிரிமினல்ஸ் அண்ட் தீவ்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு போட்டு, இது உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லி மைக் சிம்பிள் எல்லாம் போட்டு நொட் அலவுடுங்கிற மாதிரி எல்லாம் போட்டு, அது பார்க்குறதுக்கே வந்து இந்த செய்திகள் நம்ம கேட்குறோம் பார்க்குறோம், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அப்போதான் இந்த விஷயத்தோட ஆழம் வந்து மக்கள் கிட்ட போய் சேருதோ அப்படின்னும் தோணுது. அதே மாதிரி நானும் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுல வந்து என்ன அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, ஆக்சுவலி இதை பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு பார்க்கும்போது அந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவருடைய ஷேப் கூட கொஞ்சம் அடிக்குது. ஸோ 2 பேரையும் கலந்து செஞ்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஸோ இதே மாதிரி தான் அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல வந்து நோ என்ட்ரி அப்படின்னு போட்டு நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பேசாம இவர் வந்து கூப்பிடாமலே விட்டுருக்கலாம், விட்டுருந்தா இந்த அளவு சம்பவங்கள் நடந்திருக்காது, சேஃபா இருந்திருப்பாரு. ஆல்ரெடி ஒன்னு ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் இவர் அங்க போயிருக்காரு, அட்லீஸ்ட் இவர் போகாமலாவது விட்டுருக்கலாம். பாவமா இவ்வளவு இது பேசு பொருளா மாறி இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமா, இப்ப நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்க என்ன சொல்லுவோம், இல்ல பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா சரி, தப்பிச்சிருக்கலாம். இல்ல ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணி போயிட்டு மூக்கொடைச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. பரவாயில்ல, இன்னும் இது வந்து அரசியல் விவாதமா மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நாமல் இதுக்கு வந்து ஒரு கருத்து பதில் சொல்லி இருந்தாலுமே இன்னும் இது விமர்சன ரீதியா வந்துட்டு தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எங்களுடைய இலங்கை அரசியல்ல இந்த விஷயம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. ஆமா, இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க கனிஷா. சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஆடம்பர செலவுகள் பிடிக்காது, நாங்க வந்து எங்க போனாலும் பாதுகாப்பை கூட குறைச்சிட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்ன நம்ம ஜனாதிபதி வந்து கேட்ட மாதிரியே இருக்குல்ல. சோ அப்படின்னு சொன்ன ஜனாதிபதி வந்து இப்ப கிட்டத்துல ஜெஃப்னா போயிட்டு வந்தார் இல்லையா, யாழ் மண்ணுக்கு வந்து போயிட்டு வந்தாரு. சோ அவர் இப்படி போயிட்டு வந்ததுக்கு ஒரு செலவு ஒன்று ஆகியிருக்கும் இல்லையா, அந்த செலவு வந்து எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு இவங்களோட வாக்குறுதிகள் படி பார்த்தா என்ன ஒரு 50 லட்சம் 50 லட்சம் லட்சக்கணக்கில் தான் எப்படி செலவாகிருக்கு. ஆனா உண்மையான செலவு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,10,00,000 கிட்ட செலவுகள் நடந்திருக்கதா வந்து தகவல்கள் வழியாக. அதாவது அந்த ஒரு நிகழ்வுல ஜனாதிபதி கலந்து கொள்றதுக்கு, அதாவது யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தாரு, அங்க 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு போல. சோ அதுக்கு
வந்து பாத்தீங்கன்னா 1,10,00,000 ரூபாய் கிட்ட செலவுகள் நடந்திருக்குதா வந்து தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிவகார்த்திகேயன் இந்த படம் ஒண்ணு இருக்குல்ல, பூ 1,00,00,000 பூ அப்படின்னு நீ பார்த்த அதே மாதிரிதான் இந்த மாதிரியான நியூஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, அதுலயும் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா 1,10,79,075 ரூபாய் 50% செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்துல போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம், முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குள்ள நடந்துகிட்டு வருது. அதாவது போதைப் பொருளை இலங்கையில இருந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயற்பாட்டு கீழே இந்த நிகழ்வு ஒவ்வொரு இடங்கள்ல, அதாவது ஒரு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல. இப்போ வட மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாணம் கொக்குவேல் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்துல நடந்துச்சு. இந்த செலவுகள் தான் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நிறைய செலவாகி இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 29 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த போக்குவரத்துக்காகவே நடந்திருக்கு. அதாவது ஆக்களை ஏத்திட்டு வர்றது, இறக்குறது, அந்த செலவுகளுக்கே போயிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது, மக்களை வந்து இவங்க வேற இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களா இல்லாட்டி? இல்ல, நான் நினைக்கிற மாதிரி, அதாவது கிடைக்கப்பெற்ற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்வுல அதிக அளவுல வந்து அரசாங்க அதிகாரிகள் தான் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அரசாங்க அதிகாரிகளை வந்து கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான செலவு தான், அதுவும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள்ல தான் இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான செலவுகள் தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு போக்குவரத்து செலவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா நாங்க வந்து நிறைய எல்லாம் செலவழிக்க மாட்டோம், கடந்த அரசாங்கங்கள் மாதிரி தெரியும் தானே. எங்களோட பாதுகாப்பு கூட, ஓய்வூதியம் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்படுது. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இந்த வாக்குறுதிகளை மீறினா தப்பு இல்ல தானே. என்ன நீங்க சொன்னது அப்படியே செய்யணுமா? அதுக்கு என்ன நாங்க அர்ச்சுனம் பிள்ளையா? இல்ல தானே. நாங்க வந்து அப்பப்ப லைட்டா தட்டிட்டு வரலாம், மீறிட்டு வரலாம், அது பிரச்சனை இல்ல. இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து இன்னும் எந்த விதமான பதிலுமே வரல. சோ அது வரைக்கும் இது வந்து தகவலாவே இருக்கு. யாராவது கன்ஃபார்ம் பண்ணாதான் இது வந்து ஒபிஷியலா இல்லையா அப்படின்றது தெரியும். ஆமா, இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு நிகழ்வுக்கே இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவாகி இருக்கே, இப்ப நீங்க முழு நாடும் ஒன்றாக தேசிய ஒழிப்பு திட்டம், வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப இவ்வளவு காசு செலவாகுதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அரசாங்கம் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நலிந்த ஜெயதிச மூலமா இதுக்கு வந்து பதில் வழங்கப்படும். அதாவது இப்ப ஏதாவது ஒரு செய்தியாளர் மாநாடு, ஊடகவியலாளர் மாநாடு இப்படி நடக்கும்ல, அதுல வந்து நிச்சயமா நலிந்த ஜெயதிச மூலமா இதுக்கான யாராவது அரசாங்க தரப்புல இருந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, இது வந்து சுவிட்சர்லாந்துல வந்து ஜெனீவால நேற்று வந்து ஆரம்பமாகி இருக்கு. தொடர்ந்து 14வது ஆண்டாக வந்து அங்க இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து நடைபெறுகிறது. அதாவது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச சமூகத்துக்கிட்ட நீதி கேட்டு வந்து இந்த ஐநா திடல்ல கவன ஈர்ப்பு நிகழ்வுகள் வந்து முன்னெடுக்கப்படும். அந்த வகையில தான் நேற்றைய தினமும் இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு ஆரம்பமாகி இருக்கு. சரி, இப்போ யுத்தம் நடந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஒழுங்கான ஒரு பதில் வந்து கிடைக்கல இல்லையா. சர்வதேச சமூகத்தையும் வந்து எங்களுடைய தென்னிலங்கை அரசாங்கம் வந்து முழுமையான பதில்கள் சொல்லாம, முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளாம சர்வதேச சமூகத்தையே ஒரு சில நேரங்களில் வந்து வழிமாற்றி அனுப்புற மாதிரியான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போ வரைக்குமே முறையான தீர்வு எதுவுமே கிடைக்கல. இந்த திடல், அதாவது ஐநா திடல்ல வந்து நடந்த கவனஈர்ப்பு போராட்டத்துல இலங்கையில நடைபெற்ற, அதாவது இறுதி யுத்த காலப்பகுதியில் நடந்த போர் குற்றங்கள், கடத்தப்பட்டது சம்பந்தமா, அது மட்டும் இல்லாம மனித உரிமை மீறல்கள் நிறைய நடந்தது தானே. இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பா அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா நிறைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட புகைப்படங்கள் எல்லாமே வந்து இந்த நேற்று நடந்த இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை இராணுவத்தால், இலங்கை சிங்கள இராணுவத்தினர் மூலமாக தமிழ் மக்களுக்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலையோட ஆழம் என்ன, இதோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிற விதமாக நேற்றைய இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. விசாரணை கோரி தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு வருது. விசாரணை நடக்கும் நம்புவோம். 14 வருஷம் ஆச்சு. 15வது வருஷத்துல சரி கட்டாயம் விசாரணைகள் வந்து நடக்கப்படும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு வந்து ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பார்த்தீங்களா? ஆமாம், அதாவது இப்போ இலங்கையில் வந்து ஆல்ரெடி பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது மூலமாக நிறைய பேர்
கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு முறையாக தண்டிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. முறையற்ற விதத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நிறைய வருடங்களுக்கு அப்புறமா அவங்கள விடுதலை செய்த சம்பவங்களும் நிறையவே இருக்குது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய அதாவது தேவையில்லாத மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. இப்போது அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முதல்ல இது சம்மந்தமாக ஒரு தீர்வு கொடுத்துருந்தாங்க. தீர்வு மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த அறகலைய போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அதாவது சம்மந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. இதனால அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த சட்டம் நீக்கப்படும், எங்களுடைய ஆட்சிக்கு கீழே இந்த சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது பொதுமக்களோட வாக்கெடுப்புக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கள் சொல்லணும் இது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லணும். இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கூட நம்ம நேற்றும் சொல்லியிருந்தோம், அதுக்கு முதல் நாளையும் சொல்லியிருந்தோம், யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து ஒரு கையெழுத்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரவாத தடை சட்டமும் வேணாம், பயங்கரவாதத்திலேருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கிற சட்டமும் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத சட்டமே தேவையில்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வேணாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கு. இந்த நிலைமையில தான் நீங்க சொன்ன மாதிரி ஐநா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சட்டத்தை இல்லாம பண்ணணும்னு சொல்றீங்க, பட் இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க, பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இதுக்கு இந்த சந்தானத்துல டைலாக் ஒண்ணு இருக்கு, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீக்கிட்டோம்னு சொல்றதுக்காக சரி சொல்லி நீக்கிட்டு இங்கிட்டு புதுசா அதே மாதிரி ஒண்ணு கொண்டு வருவோம், ஆனா பேரு வேற அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை வந்து இருக்கு. இருக்காம அதாவது நிபுணர்கள் குழு எல்லாமே சேர்ந்து அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை அனுப்பி இருக்காங்க. அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட PSTA இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து சர்வதேச மனித உரிமை சட்டங்களோட முழுமையாக பொருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில பிரிவுகள் வந்து அளவுக்கு மீறியதா தெளிவற்ற நிலையில் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதுவுமே இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள், இப்போ எங்களுடைய நாட்டில் இருக்க நிறைய சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் இது வந்து எதிராக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டத்தை எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியும் ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் குழு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சர்வதேசத்துக்கும் உள்நாட்டுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சட்டமூலம் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய நான் முதல்ல சொன்ன நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கர் மூலமாக தான் வெளியிடப்பட்டு பொதுமக்களோட கருத்துக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுறதா சொல்லி அதே அதிகாரிகள் நீங்கள் சொன்ன மாதிரி அதே அதிகாரங்கள் இருக்கக்கூடிய புதிய சட்டத்தை கொண்டு வரது வந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை தொடர்றதுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எங்களுடைய தமிழர் தரப்பினர் வந்து முன் வச்சிருக்காங்க. இது வேணான்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இதுக்கான இப்போ கருத்து கணிப்பு மூலமா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா இது மறுபடியும் நீக்கப்படுமான்னு தெரியல. எதிர்காலத்துல பொறுத்திருந்து பார்த்து அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதையும் நாங்க இந்த வீடியோல வந்து சொல்லுவோம் இல்லையா. இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா அமைச்சர் KD லால்காந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அரசுக்கு பாடம் கற்பிக்க போறோம் அப்படின்னு வந்து கொழும்புல நடத்தப்பட்ட பௌத்த சங்க சம்மேளனம் இருக்கு இல்லையா, இது வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அனுர அரசுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் சில வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் நலனுக்காக ஒன்றிணையலை, அவங்க சில குற்றங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பொது நோக்கம் எல்லாம் இல்லை, சுயநல நோக்கம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பௌத்த சங்க சம்மேளன மாநாடு அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தது. இது தொடர்பான நிறைய காணொலிகள் வந்து எங்களுடைய தளத்திலையுமே வந்து நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த தேரர்கள் திருகோணமலையில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ தேரர்களை கூட்டு போயிட்டு விளக்கமறியலில் வச்சாங்க. இந்த காரணமாக காட்டி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு 210-300 பேருக்குள்ளே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருந்தது. கொஞ்சம் பேர், ஆனால் அது முதல்ல எப்படி சொன்னாங்கன்னா, இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமுமே இல்லை, நாங்கள் வந்து இதை பொலிட்டிக்கல் வியூவாக கொண்டு வரவே இல்லை, இது எங்களுடைய
கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. ஆனா இதுல ஃபுல்லாவே அரசியல் பத்தி மட்டும்தான் பேசினாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக தான் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு விஷயங்கள் அதாவது கசப்ப தேரர் அந்த விளக்கமறியல்ல வச்சிருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுது. எங்களுடைய பௌத்த மதத்துக்கு தேவையான மாதிரி எங்களுடைய பௌத்த மத கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி அரசாங்கம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இதில் இருந்த உண்மைக்குமே நீங்கள் அந்த மேடையில் ஏறி பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேடி லால்காந்த் சொல்லியிருக்க கருத்து 100% கரெக்ட் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அதில் அவ்வளவு பேசினவங்க எல்லாருமே வந்து 10 நாள் ஜெயிலில் இருந்தவங்களா இருக்கும், இந்த குற்றத்தை செஞ்சவங்களா இருக்கும், அந்த மாதிரி நிறைய குற்றச்செயல்களோட தொடர்பில் இருந்தவங்களாக தான் இருக்கும். ஸோ அவர் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எதிர்கட்சி அதுலேயுமே வந்து இந்த மாநாட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு, சரத் வீரசேகர அப்படி இப்படி நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. சஜித் பிரேமதாசை கலந்துக்கிட்டது வந்து நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தது. ஏன்னா இனவாதம் இல்லைன்னு சொல்லி இனவாதமாக பேசக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாசுக்கு எதிராகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மாநாட்டில் இருந்து இவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கான பாடம் இல்லை, இது எதிர்கட்சிகளுக்கே அந்த மாநாட்டு நடத்தினவங்களுக்கான பாடம் தான். என்ன அப்படின்னா இதுக்கு மேலேயும் இனவாதத்தை வச்சு நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது, என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆண்டாண்டு காலமா ஆட்சியில இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தையே ஒரு போராட்டத்தை நடத்தி வெளியில தள்ள தெரிஞ்ச மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாவது பண்ணாலும் அதுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி வாக்களிச்சு அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த மாதிரி மாநாடுகளை நடத்தி இனவாதத்தை பரப்பி எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் இருக்கு. இனியும் இனவாதம் அப்படிங்கிறது வந்து செல்லுபடியாகாது. அதை வச்சு யாருமே ப்ளே பண்ண முடியாது அப்படின்றது வந்து இப்ப மக்களுக்கு ஒரு காலத்துல இது இருந்தது. இனவாதமா பேசுனா மக்கள் எல்லாருமே வந்து எமோஷனல் ஆயிருவாங்க, அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் நாடகம் எல்லாம் நடந்தது. இப்போ அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் மாறி இருக்கு. இப்போ மாநாடு தோல்வி அடைஞ்சது அரசாங்கத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனலா அதான் அவர் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணைறது மக்களுக்காக இல்ல மக்களே, அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்றாங்க. ரணிலையே பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது கனுஷா, நம்முடைய அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சிஐடிக்கு கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்க எல்லாருமே இந்த சிஐடின்னு கூப்பிட்டோன்னா டக்குன்னு வந்து உடம்பு சரியில்லாம போயிருது. அதையும் வந்து நாங்க விவாதிப்போம் இன்னொரு நாளைக்கு வந்து விவாதிப்போம். சோ இன்னைக்கு நேரம் எங்கள்ட்ட போதாம இருக்கிறதுனால இன்னொரு நாள் இது வந்து தனியாவே நம்ம விவாதிப்போம். சோ இன்னைக்கு இவ்வளவு நியூஸ் தான் நாங்க வந்து பார்த்திருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஹாட் டாபிக்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ நாளை சந்திக்கலாம். பை பை.